வெல்கம் டு ஸ்மைலி டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பூரி எப்படி கடையில சுடுற மாதிரியே நல்லா உப்பலா எப்படி சுடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஆப்ப சோடாவோ இல்ல வெள்ளை ரவையோ எதுவுமே போடாம நம்ம எப்படி பூரி நல்லா உப்பலா சுடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன் கோதுமை மாவு. அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்திருக்கேன், எண்ணெய் கொஞ்சமா எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. அப்புறம் பால் எடுத்திருக்கேன். பால் லைட்டா சூடு பண்ணி, காய்ச்சின பால் லைட்டா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியும் லைட்டா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டா வரும். ஓகே, இது மட்டும்தான் தேவையான பொருள். ஆப்ப சோடாவோ ரவையோ எதுவுமே தேவையே இல்லை. இது இப்ப நம்ம எப்படி மாவு பிசையலாங்கிறத பார்க்கலாம். மாவு நல்லா சளிச்சிருக்கு. இப்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. உப்பு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். அப்போதான் நல்லா பிசையலாம், நல்லா சாஃப்டாக வரும். அதனால வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய போயிடுச்சு அப்படின்னா பூரி நல்லா வராது, நல்லா உடஞ்சு போயிடும், ஒரு சாஃப்டாவே இருக்காது. அதனால எண்ணெய் கரெக்டா தான் விடணும். அதுக்கப்புறமா பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றணும் அப்படின்னா நல்லா சாஃப்டா வரும். இப்போ பாருங்க, மாவு ஒரு அளவுக்கு பதமாயிடுச்சு. நம்ம இன்னும் நல்லா பிசையணும். அப்பதான் ரொம்ப சாஃப்டா வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அப்பதான் ரொம்ப சாஃப்டா வரும். இல்லை இதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லாவே வராது, பூரி நல்லாவே வராது. இப்போ பாருங்க, மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா சாஃப்டா மாவு பிசைஞ்சாச்சு. இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், 1/2 மணி நேரம் இப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூரி எப்படி சுடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் போல ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மாவு ரொம்ப நல்லா சாஃப்டா ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டையா பிடிச்சிக்கலாம். நல்லா சின்ன சின்ன உருண்டையா பிடிங்க. அப்பதான் பூரி நல்லா வரும், நல்லா உப்பி வரும். ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இப்போ நான் 3 உருண்டை பிடிச்சிருக்கேன். இந்த 3ஐயும் உங்களுக்கு நான் இப்போ பூரியா போட்டு காமிக்க போறேன்.
நீங்களே பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. பாருங்க இந்த 3 உருண்டை எடுத்திருக்கேன். அது கூட பூரி மாவு தேய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தேய்க்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்ல தேய்ச்சிக்கோங்க. நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போதான் பூரி வந்து நல்லா உப்பும். இந்த ஓரத்துலலாம் நல்லா லேசாக தேய்ச்சிக்கணும். ஓரத்துலலாம் அந்த கார்னர்ஸ்ல எல்லாம் நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பூரி வந்து உப்பாது. அதனால வந்து நம்ம உருண்டை வந்து சின்ன சின்னதாக பிடிச்சிட்டோம்னா நல்லா வரும். வந்து இது 3 இது தேய்ச்சி முடிச்சாச்சு. இந்த 3ஐயும் நான் வந்து உங்களுக்கு பூரியா போட்டு எடுத்து காமிக்க போறேன். பாருங்க. வந்து அடுப்பை வச்சு நம்ம சுட்டி வச்சுக்கலாம். வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா காயணும். எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பூரி வந்து போடணும். அப்பதான் நல்லா ஊற்றி வரும். வந்து காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூரி போடலாம். பாருங்க எப்படி உப்பி வருதுன்னு பாருங்க. நல்லா கடையில சுடுற மாதிரியே நல்லா பூரி வந்து உப்பி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எப்படி நல்லா உப்புன்னு. பாருங்க நல்லா எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்க. பாருங்க பூரி வந்து நல்லா சூப்பரா நல்லா உப்பி வந்திருக்கு. கடையில இருக்கிற மாதிரியே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தக்காளி தொக்கு பண்றது எப்படின்னு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன்.
அதுவும் நீங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.